இன்னைக்கு நம்ம NYP ஃபவுண்டேஷனோட ஸ்வாட்சஸ், இந்த ஃபவுண்டேஷன் யாருக்கு செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது, வாங்கலாமா வேண்டாமான்றதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ ஸ்வாட்சஸ் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இந்த ஃபவுண்டேஷன் இல்ல, எந்த ஃபவுண்டேஷனா இருந்தாலும் அந்த பிராண்ட்ல நான் லாஸ்ட் ஷேட் எது இருக்கோ அதை நான் வாங்குவேன். மோஸ்ட் ஆஃப் தி டைம் அது எனக்கு செட் ஆயிடும். இந்த ஃபவுண்டேஷன் வாங்குறப்பையும் அதே தான் நான் ஃபாலோ பண்ணேன். பட் பயங்கரமா ஒரு மொக்க வாங்கிட்டேன். சி, இது வெயிட், நான் எப்படி முகம் வாங்கினேன்னு உங்களுக்கு சொல்றேன். மொத்தம் NYBல 14 ஷேட்ஸ் இருக்கு. இது ஷேட் 14. இதை நான் ஃபர்ஸ்ட் வாங்கினேன். இது வந்து நியூட்ரலா இருந்துச்சு. பட் லைட்டா ஒரு மாதிரி லைட்டா இருந்துச்சு. எனக்கு செட் ஆகல. சோ அதுக்கப்புறம் சைட்ல பாக்குறதுக்கு டார்க்கா இருந்துச்சு. ஓகே 7 செட் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு 7 வாங்கினேன். பட் கிளியரா இது கையில பாக்குறப்ப நல்ல ஒரு ஆரஞ்சு கலர்ல இருக்கு. கலர் கரெக்டரா யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இது செட் ஆகாது. அதுக்கப்புறம் சரி ஓகே மனசு தளர விடாம லாஸ்டா ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாதான் ஷேட் நம்பர் 10. இவங்களுக்கும் நமக்கும் ஏணி வச்சா கூட எட்டாத ஒரு ஷேட்ல இவங்க வந்துட்டாங்க. என்னடா சொல்ல முத்தா, நம்மளால NYB ஃபவுண்டேஷனை ட்ரை பண்ணி பார்க்க முடியாதா அப்படின்ற அளவு போயிருச்சு. சரி ஓகே, நம்ம மனசை தளர விடாம லாஸ்டா நான் ட்ரை பண்ணி வாங்கினதுதான் இந்த 2 ஷேட். இது 5, இது 3. இந்த 5 என்னோட ஸ்கின்னோட ஒத்து போயிருச்சு. இந்த 3 ரொம்ப லைட்டாவும் இல்லாம ரொம்ப டார்க்காவும் இல்லாம ஒரு மாதிரியா இருந்துச்சு. பட் ஷியோரா நான் இதை போட்டேன்னா கிரே கலர்ல தெரியுமேன்றது மட்டும் எனக்கு தெரியும். சோ என்னோட பக்காவான ஷேட் 05. நீங்க ஃபிட்மில 330 இருக்கீங்க அப்படின்னா NYB சீரம் ஃபவுண்டேஷன் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஷேட் 05 உங்களுக்கு சூட் ஆகும். சோ என்னோட இந்த பக்கம் ஃபேஸ்ல ஷேட் 3 போட்டிருக்கேன். இந்த பக்கம் ஃபேஸ்ல ஷேட் 5 போட்டிருக்கேன். ஷேட் 3 இருக்கிறதுல லைட்டா கிரேயான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஷேட் 5 பக்காவா என்னோட ஸ்கின் மாதிரியே இருக்கு. மை ஸ்கின் பட் பெட்டர் அந்த மாதிரி இருக்கு. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு. பட் உங்களுக்கு ரொம்ப நிறைய பிக்மெண்டேஷன் இருக்கு, தனியா வெளியே தெரியும், டார்க் சர்க்கிள் இருக்கு, பிம்பிள் மார்க்ஸ் இருக்குன்னா இந்த ஃபவுண்டேஷன் உங்களுக்கு செட் ஆகாது. பிகாஸ் இது வந்து ஃபவுண்டேஷன் கிடையாது, ஸ்கின் டின்ட்டும் கிடையாது, இது ஒரு சீரம். சீரம் மாதிரியே தான் ஒர்க் ஆகும். சீரமே தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் நான் அது ஒருவேளை யூஸ்வலா நம்ம எல்லாமே ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷனா போட்டு அப்படி அப்படி பண்ண உடனே அந்த பிக்மெண்ட்ல வந்து எல்லாமே மறையும்ல, அந்த மைண்ட் செட்லயே நான் இருந்தேன். பட் இது ட்ரை பண்றப்போ என்னடா இது நம்ம யூஸ்வலா மூச்சுக்கு போடுற சீரம் மாதிரியே இருக்கே அப்படின்னு இருந்துச்சு. ஒன்ஸ் பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் அதே ஃபீல் தான் இருந்துச்சு. பட் நான் விடுவேனா, 2வது தடவை கொஞ்சம் ஃபவுண்டேஷன் போட்டு பிரஷ்ல ட்ரை பண்ணி பார்த்தேன். பில்டபிளா இருக்கா கவரேஜ்னு சொல்லிட்டு ஓரளவு ஓகே. ஆனா உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோயியான ஃபினிஷ் வேணும், எவ்ரிடே மேக்கப்க்கு எனக்கு ஹெவியா வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ண வேண்டிய ஃபவுண்டேஷன் இதுதான். பட் அகைன் சொல்றேன், ஷேட் வாங்குறப்போ பார்த்து வாங்கிக்கோங்க. நீங்க மீடியம் டு டஸ்கில இருக்கீங்கன்னா தாராளமா நீங்க ஷேட் 5 போகலாம். பிகாஸ் இது உங்களுக்கு செட் ஆகும். அதர் தேன் தட் வேற எந்த ஷேடும் எனக்கு தெரிஞ்சு செட் ஆகிற மாதிரி இல்லை. எப்படிப்பா ஒரு ஃபவுண்டேஷன் ட்ரை பண்றதுக்கு இப்படி 4 ஃபவுண்டேஷன் தப்பா வாங்கி வச்சிருக்க அப்படின்ற தாட் உங்களுக்கு வரும்ல. நான் ஏதாவது ஒரு பொருள் ட்ரை பண்ணணும், அந்த பொருளை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன்னா சேல் டைமுக்காக வெயிட் பண்ணுவீங்க. சேல் டைம்ல நம்ம வாங்குறப்போ அதோட பிரைஸை விட ரொம்ப கம்மியா இருக்கும். எஸ்பெஷலி பர்பிள்ல நீங்க இந்த NYB ஃபவுண்டேஷன் பர்பிள்ல தான் கிடைக்கும். பர்பிள்ல யூஸ்வலாவே நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும். பட் இந்த ஃபவுண்டேஷனை நான் ரொம்பவே கம்மி பிரைஸுக்கு வாங்கினேன். அதுக்கப்புறம் ஸ்வாட்சஸ் யூடியூப்ல இருக்கான்னு தேடி பார்த்தேன். யூஸ்வலா நான் ஃபவுண்டேஷன் வாங்குறப்போ யூடியூப்ல வீடியோஸ் பாக்குறது உண்டு. ஸ்வாட்சஸ் வீடியோஸ் ஏதாவது கொஞ்சம் பக்கத்துல வந்தா வாங்கிப்பேன். பட் இந்த ஃபவுண்டேஷனுக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்வாட்சஸ் வீடியோவே இல்ல. சோ நான் என்ன நினைச்சேன்னா, பர்பிள்ல இருக்க ஆஃபரை யூஸ் பண்ணி இந்த ஃபவுண்டேஷன்லாம் வாங்கிட்டேன் நானு. எனிவேஸ் என்கிட்ட தப்பா 3 ஷேட் இருக்க போகுது. லாஸ்டா ஒரு ட்ரை பண்ணி இவங்க 2 பேரையும் வாங்கிடலாம். வாங்கிட்டு நம்ம ஏன் பக்காவான ஒரு ஸ்வாட்ச் வீடியோ போடக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். அதனாலதான் இந்த வீடியோ, அதனாலதான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ட்ரை ஸ்கின்னா இருக்கீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் நான் 100% ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆயிலி ஸ்கின்னா இருக்கவங்க ஸ்கின் ப்ரெப் ப்ராப்பரா பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. எனிவேஸ் வந்து உங்களுக்கு ஃபேஸ்ல இம்பர்ஃபெக்ஷன் ஜாஸ்தியா இருக்கு, பிக்மெண்டேஷன்லாம் இருக்குன்னா இது உங்களுக்கு ஒர்க் ஆகாது. பிகாஸ் இதுல கவரேஜ் இருக்காது. உங்களுக்கு ரொம்ப லைட் ஸ்கின் ஃபினிஷ் அப்படிதான் இருக்கும். சோ இதை நீங்க போட்டா கூட அதெல்லாம் விசிபிளா தெரிய சான்சஸ் நிறைய இருக்கு. அண்ட் இதை யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு பிரஷோ ஸ்பஞ்சோ எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் கொஞ்சமா கையில எடுத்து நீங்க உங்க மாய்ஸ்சரைசர் போட்டா மாதிரி போட்டாலே போதும். பிகாஸ்
இது அவ்வளோ லைட் வெயிட், அவ்வளோ வாட்டரியா இருக்கு. அதே போல இது பாட்டில்ன்றனால கேர்ஃபுல்லா நீங்க எங்கேயாவது வெளியே எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா கேர்ஃபுல்லா எடுத்துட்டு போய்க்கோங்க. அண்ட் இதை எவ்ரிடே யூஸுக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா 100% ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் இப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு அப்சஷன் இருக்கு, க்ளோயி மேக்கப், க்ளோயி மேக்கப், க்ளோயி மேக்கப்னு. இதை நானே வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்க்கணும்னே ஆஃபர்ல வாங்கினேன். ஸோ இது உங்களுக்கு ஆஃபர் பிரைஸ்ல நல்லாவே கிடைக்கும். பர்பிள்ல ட்ரை பண்ணி பாருங்க. க்ளோயி மேக்கப் வேணும், எவ்ரிடே ஃபினிஷ்ல வேணும் நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கிவ் இட் a try. என்னோட ரேட்டிங் 4 out of 5. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது இல்லாம வேற என்னெல்லாம் ப்ராடக்ட் நான் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற சஜஷனையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல நான் உங்களை பார்க்குறேன். பாய்.